Let's look to the Lord in prayer this morning. The காலை நேரத்தில் ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். Our Creator God, thank you for this new day and brand new month that you've given to us. As we look back, last 5 months passed by, your presence was there in every step of the way. Though we were in lockdown, worshiping with our families from homes, you blessed. You've taken care of each and every one of the believers, the dear ones, those who are trusted in your name. As we come this morning, thank you. இந்த புதிய மாதத்துக்காக நன்றி. இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உண்மை ஆராதிக்க வந்திருக்கும் போது ஆண்டவரே, உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க உதவும் ஆண்டவரே. நீங்கள் மத்தியில் இருப்பதை நினைவு கூர்ந்து ஆராதிக்க உதவும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மறந்து உம்மை மாற்றம் போற்றி துதிக்க மகிமை செலுத்தாண்டுவதும் ஆண்டவரே. ஒரு மன ஆவிய தாரும். Bless Lord. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாள், இந்த வாரம், இந்த புதிய இந்த 6வது மாதம் முழுவதும் அங்கே ஆசீர்வதியும் ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்தில் அனைவரும் முகமுகமாக ஒன்றாக இணைந்து ஆராதிக்க அந்த நீங்கள் கொடுக்க போகிற அந்த சான்ஸுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. You can make it possible again, so we give you all honor and glory. Thank you. Bless in Christ Jesus' name we pray. Amen. Amen. We welcome everyone, those who come to worship the Lord with us this morning. இந்த காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வந்து அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 6வது மாதத்தில் நம்ம அப்படி பிசிக்கலாக மீட் பண்ண முடியாமட்டிலும் ஆவியிலே நம்ம இணைந்து ஆண்டவர் இந்த காலம் ஆராதிக்கிறோம். நம்மளை படைத்த தேவன், the God who created us is in our midst, நம் மத்தியில் இருப்பதால். அந்த தமிழ் பாடல் எல்லாம் தெரிஞ்ச பாடல், இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிற அருமையான பாடல். அந்த பாடல் அருமையான பாடல். நம்மளுடைய தேவனாயிருந்து நம்மளுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். நமக்கு புதிய ஜீவன் நதியும் நமக்கு தருவார். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம். What a glorious day, what a glorious thing to worship a living God who wipes all our tears, who does wonders. This morning, those who are worshiping with me, the 12th graders, those who are in the 12th class, the 12ஆம் வகுப்பில் படிக்கிறவங்க ரொம்ப நீங்கள் இருப்பீங்க. God answered your prayers. God answered many people's prayers. நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். We can say thank you Jesus for answering my prayer. Many prayers been answered, and many, though we are in lockdown, God is still good. நம்ம இந்த லாக்டவுன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நல்லவராக இருப்பதால் நம்ம அவரை துதித்து ஆராதி இந்த பாடலை பாடி மகிமை செலுத்துவோமாக. வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியில் கரங்களடி பாடுமா. Let's clap and sing. தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே.
ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் மதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் மதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரான் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரான் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசல் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இருந்தவனமாக கண்களை மூடுவோமாக. As we are wherever we are gathered, let's close our eyes this morning and worship Him for who He is. இந்த காலம் நம்மளை ஆராதிக்கின்ற தேவன் யார் என்று அறிந்தவரை தொழுது கொள்வோமாக. அவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர். நம் மத்தியில் அற்புதங்கள் செய்கிறவர். நாம் நம்பி இருக்கிற இரட்சகர் அவர் மாத்திரமே, வேறு யாரும் இல்லை. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், சகலத்தையும் ஆள்கின்ற தேவன் அவரே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். He is the creator, He is the preserver, He is the protector, He is the everlasting God and sovereign God who is always in our midst. This morning, many of you may be going through, maybe you are worshiping alone in your family. You may be thinking there's none to pray with me, to encourage me. என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையே. கலங்குகின்ற நேரங்களா இருக்கலாம். இந்த ஊரடங்கள்லாம், இந்த பிரச்சனை எல்லாம், இந்த கொரோனா வியாதி, இந்த பேண்டமிக் எப்போ முடியும்? when it will be over? when can I go back home? when can I be reunited with my family? We may be worried, but we have a God who is there. Though none is there with us, though none of our families may be there, He is everlasting God. He is a sovereign God who is ever present in our midst. He is omnipotent. நம்மத்தில் வாழ்கின்ற தேவன். ஆனால் அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஆராதிக்கின்றோம். You are the creator of all creation.
We worship you, Lord Jesus. We glorify you and magnify your name. காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றும் பணிந்து தொழுவோம். You are the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for you. We bow down to worship, adore you. Every tongue, every language. Hallelujah. Hallelujah. மலையாளம். பரிசுத்தன் மகோன்னத தேவன், பரமெங்கும் விளங்கும் மகேஷன், സ്വർഗീയ സൈന്യങ്ങൾ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്ന സ്വർലോകനാഥനം മസിയ. ഹിന്ദി. सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो, करते हैं तुझको सागर प्रणाम, गाते हैं तेरे गुण. अल्लाह मोलीलम महान. हालेलुया. Hallelujah. 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 Abba, Father, we give you all honor and glory. We are safe this morning with our families. We who are, Jesus, in a good health this morning. സുഖഭദ്രമാകെ എന്ന കാലത്ത് ഉമ്മ ആരാധിക്ക കൊടുത്ത ചാൻസ്ക്കാக നന്ദി. എല്ലാം ഉമ്മുടെ ദയവ് മാത്രമേ. Because you created everything. You allowed everything. Even this corona you allowed in our life for a reason. We thank you. You allowed sickness. You allowed troubled waters in our life. Storms, trials, புயல்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க, அனுபவிச்சிங்க. அதுக்காக நன்றி. ஏன்னா எல்லாவற்றையும் ஆளுகை செய்வர் நீ மாத்திரமே. Therefore, because you created and you are the ruler this morning, we have no fear. Because you always hold the keys of life, Lord. எங்களோட ஜீவன் உங்கள் கையில் பிடிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில், இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. போக்கில் வரத்திலும் கூட இருப்பீர்கள். அரசியல் தலைவருக்குள்ள இருப்பீங்க. வித் அவர்
government be with Lord Jesus, with our leaders. Give them the right wisdom. Give the doctors, be with every frontline workers. Pray for everyone may have the opportunity to worship you, may know the Creator God, that there's a God above who loves, who cares, who preserves, who protects us. Help us, Lord Jesus. Bless everyone. Speak to us through thy word. In Christ Jesus' name we pray. Amen. Amen. Greetings to you in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டதான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். We praise God for this new month. இந்த புதிய மாதத்திற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். And also we praise God this 40th day of special prayer and worshiping the Lord. நாம் அனுசரித்து வருகிறதான இந்த 40வது ஜெப நாளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் சபையாய் நாம் கூடி ஜெபிக்கிறதான இந்த நேரங்கள். I praise God for every one of the believers, those who have continuously prayed 40 days sitting in your houses in the place where you are 7 a.m. to 8 a.m. விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுடைய குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் வெகுவாய் பாராட்ட விரும்புகிறேன். There are many people and families even prayed more than one time, 2 times, 3 times. ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கும் 2 தடவைக்கும் 3 தடவைக்கும் மேலாய் ஜெபித்ததான குடும்பங்கள் இருக்கிறது. நான் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Your labor is not in vain. உங்களுடையதான ஜெபத்திலே நீங்கள் செலவழிக்கிற உங்களுடைய நேரம் ஒருபோதும் வீண் போகிறதில்லை. As the lockdown is extended, இந்த ஊரடங்கு ஆனது இன்னும் நீடிக்கப்பட்டிருக்கிற நிமித்தமாக we will continuously pray the same time 7 a.m. to 8. காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த வாரத்திலும் நாம் தொடர்ச்சியாய் நாம் ஜெபம் செய்வோம். That will be a blessing in our life. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Thank the Lord for your prayers. உங்களுடைய ஜெபங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Many of the believers were healed and restoring their life. அநேகர் தாங்கள் சுகம் பெற்று இன்றைக்கும் தங்களுடையதான பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் பார்க்க முடிகிறது. I thank the Lord for every one of your earnest prayers for the land too. தேசத்திற்காய் நீங்கள் ஏறெடுக்கிறதான உங்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்காய் கூட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். We praise God for all the things what is happening in the world. உலகத்திலே நடக்கிறதான எல்லா செயல்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். We have nothing to boast and nothing to have a sorrow in our life. நாம் வருத்தப்படுவதற்கோ பெருமிதம் கொள்வதற்கோ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒன்றுமில்லை. The reason is, அதனுடைய காரணம் என்னவென்றால் Nehemiah chapter 2 verse 20, நெகேமியாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம், the word is very strong. அந்த வார்த்தை உறுதியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. Nehemiah chapter 2 verse 20. நெகேமியாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். And it says like this, அது மிக தெளிவாய் இந்த பிரகாரத்தில் இது சொல்லப்படுகிறது. the God of heaven himself will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார். That is a very strong word. உண்மையில் அந்த வார்த்தை ஒரு உறுதியான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. That means அப்படி என்றால் we have a confidence, நமக்கு ஒரு உறுதி இருக்கிறது, we have an assurance, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. we have a God of heaven who does the things prosper us. நமக்காய் காரியங்களை செய்து வாய்க்க பண்ணுகிற தெய்வன் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறது. I thank the Lord. Last 1 week we have been studying, reading this book of Nehemiah, and we were praying. போன ஒரு வாரமாய் நாம் இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்திலிருந்து வாசித்து இதை தியானித்து நாம் ஜெபம் செய்து வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். That is a good lesson
and there are many practical lessons. உண்மையிலே இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் நாம் அறிந்து கொள்வதற்கும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் இது நமக்கு உதவியாக இருக்கிறது. Let me give you a few introduction words in connection with that. இதோடு கூட சேர்த்து ஒரு சிலதான முகவுரையான வசனங்களை முன்னுரையான வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். And Nehemiah was a king's cup bearer. நெகேமியா அரசனுடைய பானபாத்திரக்காரனாக இருந்தார். That word is very clear in chapter 1 and the end of the verse. I was king's cup bearer. நெகேமியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கடைசி பகுதி இப்படியே சொல்கிறது, நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். Chapter 1 verse 11, the last verse. அதனுடைய 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடையதான கடைசி பகுதி இப்படியே சொல்லுகிறது. That means he was in a palace with a very good position. அப்படி என்று சொன்னால் அரண்மனையிலே ஒரு நல்ல ஒரு பதவி உத்தியோகத்திலே அவன் இருந்தான். Very important person. மிக முக்கியமான ஒரு நபராய் அவன் அறியப்பட்டான். While he was in his palace with a high position, ஏன் நெகேமியா இவ்வண்ணமாய் உயர்ந்ததான ஒரு பதவியில் அவன் தங்குகிறவனாக இருந்தான்? heard about the condition of his own people and Jerusalem. தன்னுடைய ஜனத்தினுடையதான நிலைமை குறித்தும் எருசலேம் பட்டணத்தினுடைய நிலைமை குறித்தும் அவன் கேள்விப்பட்டான். When he heard about it, அதை குறித்து தான் கேள்விப்பட்ட போது he did not ignore. அவன் ஒருபோதும் அதை அவன் உதாசீனப்படுத்தவில்லை. He took a serious action in his own life. தன்னுடைய வாழ்க்கையிலே அதை குறித்ததான ஒரு முக்கியத்துவத்தை தான் எடுத்துக்கொள்கிறான். He wept. அவன் மனம் கசந்து அழுகிறான். He fasted. அவன் உபவாசிக்கிறான். And he prayed. அவன் ஜெபம் செய்தான். He had a favor from the king to go as an officer to do the work. ஒரு அதிகாரியாய் தன்னுடைய தேசத்திற்கு சென்று அவன் காரியங்களை செய்வதற்கான ஒரு தயவு நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. He came to Jerusalem. அவன் எருசலேமுக்கு வருகிறான். He rested for 3 days. 3 நாட்கள் தான் ஓய்வெடுத்து காத்திருக்கிறான். And then took a survey of the land. அதற்கப்புறம் தேசத்தினுடையதான நிலைமையை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். Then we see that very clearly that was kept in his mind. It's almost 4 months passed by. அதற்கப்புறம் தன்னுடைய சிந்தையிலே பார்க்க முடிகிறது, 4 மாதம் அதிலே கழிந்து போகிறது என்கிறதான ஒரு சிந்தை தனக்கு இருக்கிறது. So he heard about that all the problem, and he was just prayed. Then king has permitted him after 4 months. 4 மாதத்துக்கு அப்புறம் அதை குறித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 4 மாதத்துக்கு அப்புறம் அரசர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். Then he told the purpose of his coming to Jerusalem to the people. எருசலேமுக்கு வருகிறதான நோக்கம் என்ன என்பதை குறித்தும் தான் அதை குறித்து சொல்லுகிறார். Till he decided, till his last minute only, he revealed the purpose of his coming. தன்னுடைய வருகையினுடையதான நோக்கம் திட்டத்தை கடைசி நிமிடங்களில் தான் அதை குறித்து சொல்லுகிறார். So he called the people and elders and everyone. அங்கு மூப்பர்களை தான் இவனமாய் அழைத்து, And he says that one, I have come with the purpose நான் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு கூட நான் வருகிறேன். to rebuild. நான் திரும்ப கட்டுவதற்காக வருகிறேன். How long we are in this reproach? நாம் எத்தனை காலங்கள் இந்த நிந்தியான கொண்டிருப்போம்? Let us do something. நாம் ஏதாவது காரியத்தை கண்டிப்பாய் நாம் செய்ய வேண்டும். Enemies were there. எதிராளிகள் இருந்தார்கள். And he's talking about the names of the people, Sanballat, Tobiah, Geshem. அவர்களோடு கூட இருக்கக்கூடியதான ஆட்களையும் பார்க்கிறோம். And they were mocked at him. அவர்கள் இவர்களை பார்த்து Then Nehemiah has told this particular words very strongly. அவர்களிடத்தில் தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை குறித்து ஏளனப்படுத்தினவர்கள், மதிகட்டவர்கள் என்று சொல்லி எண்ணின நபர்களிடத்தில் இந்த வார்த்தையை நெகேமியா குறிப்பிடுகிறார். Look into chapter 2 verse 20. 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். So I answered them and said to them, அதற்கு நான் மறுமொழியாக அவரிடத்தில் இவ்வண்ணமாய் சொன்னேன், the God of heaven himself will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூட வர பண்ணுவார். A very strong word to encourage every believers, everyone, those who trust in the Lord. We have a God of heaven still doing great things. விசுவாசிகளாய் இருக்கிற நம்மை உற்சாகப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை.
நமக்கு ஒரு தெய்வன் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு தெய்வன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். Nehemiah is in the list of another heroes of faith. நெகேமியா விசுவாச நாயகர்களிலே அறியப்படுகிற ஒரு நபராய் தான் இருக்கிறார். His assurance that very clearly God of heaven will do it. அவனுடைய உறுதி இதுவா இருந்தது, பரலோகத்தின் தெய்வனானவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Nehemiah had a living faith. நெகேமியாவுக்கு அந்த ஒரு உறுதியான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. You know what Jesus Christ has said it? இயேசு இவனமா என்ன சொன்னார் என்று தெரியுமா? And in chapter 17 of Matthew verse 20, மத்தேயு எழுதின புத்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலே we will read that particular verse. நாம் அந்த வசனத்தை நாம் கண்டிப்பாய் நாம் வாசிக்க போகிறோம். Matthew chapter 17 மத்தேயு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் and in verse 20, அதனுடைய 20ஆம் வசனம். and Jesus said to them, அதற்கு இயேசு, because of your unbelief, உங்கள் அவிசுவாசத்தினால் தான், if assuredly I say to you, if you have a faith as a mustard seed, you will be able to move the mountains. Say the mountain, move from here, and it will move. Nothing will be impossible for you. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. That means அப்படி என்றால் Nehemiah knew that if I have a living faith, I can move the mountain. நெகேமியா அறிந்திருந்தான், எனக்கு ஜீவனில் ஒரு ஜீவிக்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு இந்த நிலைமையும் இந்த மலைகளையும் என்னால் பேர்ந்து போக வைக்க முடியும் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். I know many of you know that verse. அநேகர் இந்த வசனத்தை நீங்க நன்கு அறிந்திருக்கிறீங்க. He has seen the mountains when he has come to do the things. தான் காரியங்களை செய்ய வரும்பொழுது மலை போல் உள்ள பிரச்சனையை தான் பார்க்கிறார். So he says very clearly, God of heaven will. இங்கு மிக தெளிவாய் சொல்லுகிறார், பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுக்கு அவைகளை செய்வார். Turn with me to another verse. இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Mark chapter 9. மார்க் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் verse 23. அதனுடைய 23ஆம் வசனம். Jesus again said like this. இயேசு இவ்வண்ணமாய் திரும்பவும் சொல்லுகிறார். Matthew chapter 9 verse 23. மார்க் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். All things, Jesus said, if you can believe, all things are possible to him who believes. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். They emphasize on the last part, it says those who believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி கடைசியில நாம் தெளிவாய் பார்க்கிறோம். So in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், all those who are possible to whom who believes. யாரெல்லாம் விசுவாசிக்க கூடுமானால் அவர்களுக்கு ஆகும் என்று பார்க்கிறோம். God of heaven will do that. பரலோகத்தின் தெய்வனானவர் அதை செய்வார். Let me tell you, this month I'll encourage every believers, keep that one as a key theme in your mind when you see impossibilities. இந்த மாதங்களிலும் நாட்களிலும் இயலாத காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். When we study about Nehemiah, நெகேமியாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, why did he say that God of heaven will do it? பரலோகத்தின் தெய்வனானவர் செய்வார் என்று சொல்லி ஏன் அதை குறித்து தான் சொல்லுகிறார்? What are the evidence we can see from his life? தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆதாரமாய் பார்க்கக்கூடியதான காரியங்கள் என்னவென்ன? There are many things you can take from this book. அநேக காரியங்கள் இந்த புத்தகத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். But in chapter 2, அதனுடைய 2ஆம் அதிகாரம், I would like to mention 3 evidence of Nehemiah's assurance. நெகேமியா தான் கொண்டிருந்ததான நிச்சயிக்கப்பட்டதான காரியத்தை குறித்து 3 காரியங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். 3 evidence, 3 proof and 3 reason that how he could say that. எப்படி தன்னால் சொல்ல இயல்ந்தது என்று சொல்லி அந்த 3 நம்பிக்கை, 3 நிச்சயிக்கப்பட்டதான காரியங்கள், அந்த உறுதியை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக, he had the faith to wait. காத்திருக்கக்கூடியதான ஒரு விசுவாசம் தனக்கு இருந்தது. Do you understand what I said it? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? We have faith, நமக்கு விசுவாசம் இருக்கு, but we have no faith to wait sometimes. நமக்கு காத்திருக்கக்கூடியதான ஒரு விசுவாசம் நமக்கு இல்ல. He had the faith to wait. காத்திருக்கக்கூடியதான ஒரு விசுவாசம் நெகேமியாவுக்கு இருந்தது.
chapter 2, verse 1 to 3. இரண்டாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வரைக்கும், As I told you earlier, ஏற்கனவே நான் இதற்கு முன்னாடி சொன்ன வண்ணம், Nehemiah received the news about Jerusalem 4 months ago. 4 மாதங்களுக்கு முன்னாடியே நெகேமியா எருசலேமை குறித்ததான செய்தியை தான் அறிந்து கொண்டார். When he heard about it, wept, cried, fasted. We see that in chapter 1. அதை குறித்து அறிந்த பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் மனம் கசந்து உட்கார்ந்து சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்று பார்க்கிறோம். He did not immediately went and resign his job and jump into that. தன்னுடைய வேலையை அவன் ராஜினாமா செய்துவிட்டு நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எங்கும் குதிக்கவில்லை. He prayed. அவன் ஜெபம் செய்தான். He waited. அவன் காத்திருந்தான். Waited 4 months. 4 மாதம் அவன் காத்திருந்தான். Nehemiah patiently waited on the Lord for direction. வழிகாட்டுதலுக்காய் 4 மாதங்கள் நெகேமியா அவன் அமைதியாய் காத்திருந்தான். This morning I wanted to emphasize every one of you. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவருக்கும் நான் அதை குறித்து அழுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 verses in support of that I would like to read it. 2 வசனங்கள் இதற்கு உறுதுணையாக நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக turn with me to Hebrews chapter 6. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Hebrews chapter 6. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் In verse 12, அதனுடைய 12ஆம் வசனம், that word is coming. அந்த வசனம் அதிலே வருகிறது. Hebrews chapter 6 verse 12. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம், That you do not become sluggish, but imitate those who through the faith and patience, inherit the promises. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். You inherit the promises. God of heaven will do it through faith and patience. உங்களுடையதான விசுவாசத்து நிமித்தமாகவும் பொறுமை நிமித்தமாகவும் தேவன் காரியங்களை செய்வார் என்று சொல்லி தமிழிலே 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Look into one more verse. இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். Isaiah chapter 28. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரம் verse 16. அதனுடைய 16ஆம் வசனம். Isaiah chapter just 28. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் and in verse 16 அதனுடைய 16ஆம் வசனம், Therefore thus says the Lord God, behold, I lay in Zion a stone for a foundation, a tried stone, a precious cornerstone, a sure foundation. The last part, whoever believes will not act hastily. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல் நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வாசிக்கிறோம். Did you see that word very clearly? Those who believe will not haste, will not hurry. விசுவாசிக்கிறவன் துரிதப்படுவதில்லை, அவன் பதறுவதில்லை என்று சொல்லி மிக தெளிவாய் வாசிக்கிறோம். Or in another word, இன்னொரு வார்த்தையிலே நான் சொல்ல வேண்டும் என்றால், true faith in God bring calmness in heart. கர்த்தரின் மேல் நீங்கள் கொண்டிருக்கிறதான உண்மையான ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்வில ஒரு அமைதியான ஒரு தாக்கத்தை அவை விளைவிக்கும். You have the word of God in your hand. உங்களுடைய கரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. You will be hurry. Lord spoke to me, I had to do that. தேவன் என்கிட்ட பேசிவிட்டார் என்று சொல்லி ஒரு துரிதத்திலே தான் நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம். Let me tell you one thing very clearly. ஒரு காரியத்தை நான் தெளிவாய் சொல்லுகிறேன். You and me need to wait patiently and pray patiently, and we will be able to see great things. நீங்களும் நானும் ஜெபத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் பெரிய காரியங்களை காண்பதற்கு. We must know that how to weep and pray. எப்படி மனம் கசந்து அழுது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். And also we must know that how to wait
and pray. அது மாத்திரமல்ல, காத்திருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். So God wants that in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இதை விரும்புகிறார். 4 months ago he listened. 4 மாதங்களுக்கு முன்பதாய் தன்னுடைய செய்தியை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். Perhaps every day morning, ஒவ்வொரு நாள் காலையிலும் maybe he might have prayed, அவன் இவ்வண்ணமாய் தான் ஜெபம் செய்திருந்திருக்கலாம். Lord, ஆண்டவரே, today is the day that I could speak to the king. இன்றைக்கு நான் அரசனிடத்தில் பேசக்கூடிய நாள் இன்னைக்கு என்று சொல்லி தான் கேட்டிருக்கலாம். Lord, today is the day that you are going to open the way for me to speak about நான் it. பேசுவதற்கு, அதை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு தான் நீங்க எனக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய நாளா இருக்கிறதா? He had been praying, maybe, perhaps he may be doing that. ஒருவேளை every day. தான் இந்த ஒரு செயலை 4 மாதங்களா இன்றைக்கா என்று சொல்லி தான் அதை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். When you look into chapter 2, அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது verse 1 onwards, அதனுடைய 1ஆம் வசனம் முதல் கொண்டு, and you see that when a day has come, அந்த நாள் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். and it says that in verse 2, அதனுடைய 2ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது, King said to me, why your face is sad? ராஜா என்னை பார்த்து நான் துக்கத்தோட இருக்கிறது என்னவென்று சொல்லி அவர் என்னை குறித்து கேட்கிறார். King noticed that this fellow was not the same way all these days. இந்த நாட்களிலே இந்த நபர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரே, இருந்த மாதிரி இல்லை என்று சொல்லி அரசரே நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி போனது. Here is a very important thought you and me need to understand. இங்கு நீங்களும் நானும் ஒரு தெளிவான ஒரு சிந்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Cupbearer is a great position. He cannot be unhappy in the presence of king. ஒரு பானபாத்திரக்காரன் உயர் பதவியில் உள்ளவன் ராஜாவுக்கு முன்பதாய் சந்தோஷம் இல்லாதவனாய் அவன் ஒருபோதும் இருக்க முடியாது. All the officers with a pleasant face it has to come. எல்லா அதிகாரிகளும் நல்ல அருமையான முகத்தோற்றத்தோடு கூட நிலைமையான ஒரு நிலைமையிலே அவர்கள் கண்டிப்பாய் அவர்கள் இருக்க வேண்டும். If their face is not pleasant, there is an unhappiness. King will notice. Sometimes it is a risking of his life. இவர்கள் துக்கமுகமாய் இருப்பார்கள் என்று சொன்னால், அரசர் கண்டுகொள்வார் என்று சொன்னால், உண்மையில அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படலாம். And you will be have to understand, sometimes he say that his life will be over. Why did your face is sad? ஏன் துக்கமுகமாய் இருந்தீர்கள், உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும் என்கிறதான ஒரு நிலைமை அவருடைய வாழ்வில உருவாகி இருந்திருக்கலாம். Instead of doing all that, அதையெல்லாம் செய்வதற்கு பதிலாக, instead of having a attitude of angry on him, அவன் மேல் கோபப்படுவதற்கு பதிலாக he asked the question, why your face is sad? அங்கு ஒரு அரசர் ஒரு கேள்வி கேட்கிறான், ஏன் உன்னுடைய முகம் துக்கமுகமாக இருக்கிறது? My dear friends, என்னுடைய நண்பர்களே, you know why? ஏன் என்று தெரியுமா? That was a prayer of Nehemiah, that he could ask that question. நெகேமியாவுடைய ஜெபம் அதுவா இருந்தது, நான் கேட்பதில்லை அரசர் கேட்கட்டும் என்று சொல்லி. Turn with me one particular word. ஒரு முக்கியமான வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். In the book of Proverbs, நீதிமொழிகளுடைய புத்தகம் and chapter 20, 20ஆம் அதிகாரம், and chapter 21, I'm sorry, Proverbs chapter 21, நீதிமொழிகளுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம், and in verse 1, அதனுடைய 1ஆம் வசனத்தில் என்ன பிரகாரமாய் பார்க்க முடியும்? Solomon has written very clearly, சாலமோன் மிக தெளிவாய் அந்த வார்த்தையை தான் எழுதியிருக்கிறார். the king's heart is in the hand of the Lord. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. You understand that word very clearly? அந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்கிறீர்களா? That means instead of he get an angry towards Nehemiah and stopped and finished his life, and the Lord turned as a favor. நெகேமியாவுக்கு முன்னாடி தான் கோபப்பட்டு தான் திரும்புவதற்கு பதிலாக இங்கு ஒரு பிரியமான ஒரு செயலுக்கு நேராய் இந்த அரசர் திரும்புகிறதை பார்க்க முடிகிறது. This morning let me tell you one thing very clearly. இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை நான் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று If விரும்புகிறேன். you have a faith to wait in the presence of the Lord, God will do more than what you think and imagine. நீங்கள் எண்ணுவதை காட்டிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தருக்காய் காத்திருக்கக்கூடியதான குணாதிசயம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்ததான காரியத்தை காட்டிலும் தேவன் செய்ய போதுமானவர். All the world leaders are God's servants. எல்லா உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாமே தேவனுடைய வேலைக்காரர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். God has appointed them. தேவன் அவர்களை அதிகாரிகளாய் தேவன் God நியமித்திருக்கிறார். has kept them in different places. அநேக வித்தியாசமான இடங்களில்
இடங்களிலே தெய்வன் அவர்களை The வைத்திருக்கிறார். purpose. ஒரு திட்டத்தோடு கூட அவர் In வைத்திருக்கிறார். 2 Chronicles chapter 20 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் and in verse 6, அதனுடைய 6ஆம் வசனம், and that particular word it is written. அந்த முக்கியமான அந்த வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapter 20 verse 6. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். And he said like this, அந்த வசனம் விமானமாய் சொல்லுகிறது, and said, O Lord God our fathers, are you not God in heaven? Do you not rule over the kingdoms of the nations, and in your hand there is not power and mighty, so that no one is able to withstand you? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க O கூடாது. God of heaven, you are the one who has appointed all the world leaders, and you are the one turned the king's heart wherever it is. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா ஆண்டவரே, ராஜாக்களை நீ நியமித்திருக்கிறீர், அவருடைய இருதயங்களை திருப்புகிற தெய்வன் நீராய் இருக்கிறீர் You ஆண்டவரே. have all the power, Lord. நீர் எல்லா வல்லமையும் கொண்டிருக்கிற Nobody தேவனாய் will be able இருக்கிறீர். to withstand you. யாரும் உமக்கு எதிராய் நிற்க இயலாது. This morning you and me need to understand, as we God's children, we believe we have a God in heaven, God of heaven. இந்த காலை நேரத்திலே தெய்வ பிள்ளைகளாய் லோகத்தின் தெய்வன் ஒருவர் இருக்கிறார். This morning you and me need to realize that இந்த fact. காலை நேரத்திலே நீங்களும் நானும் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள Wait வேண்டும். on him. நீங்கள் அவருக்காய் காத்திருங்கள். Let his time come. அவருடைய குறித்த நேரம் உங்களுக்கு வரட்டும். Never take a hurry and a big step. ஒருபோதும் துரிதமான எந்த ஒரு அடிச்சுவடை நீங்கள் எடுத்து He did not வைக்காதீர்கள். take a step that I am just going, I don't want to listen anybody else. எனக்கு யாரையும் கேட்க வேண்டாம் என்று சொல்லி தான் ஒருபோதும் குதித்து செல்லவில்லை. He waited. அவன் காத்திருந்தான். He waited for his time. அவன் தன்னுடைய குறித்த நேரத்திற்காய் அவன் காத்திருந்தான். Believers, விசுவாசிகளே, let us wait for his time. நாம் தேவனுடைய குறித்த நேரத்திற்காய் நாம் காத்திருப்போம். God of heaven will do the thing. பரலோகத்தின் தெய்வனானவர் காரியங்களை நமக்காய் செய்வார். Number 2. இரண்டாவதாக, The first one I told you, he had a faith to wait. முதலாவது காத்திருக்க கூடியதான ஒரு விசுவாசம் நெகேமியாவுக்கு இருந்தது. Number 2. இரண்டாவதாக, The good hand of the Lord was upon him. தெய்வனுடைய நற்கிரியையுடைய கரம் அவன் மேல் இருந்தது. The second நற்கிரியையுடைய கரம் அவன் மேல் இருந்தது. The second evidence of his Nehemiah's assurance, நெகேமியா தான் கொண்டிருந்ததான உறுதியினுடையதான இரண்டாவது காரியத்தை பார்க்க முடியும். the good hand of the Lord was upon him. தெய்வனுடைய நல்கரம் அவன் மேல் இருந்தது. Chapter 2, இரண்டாம் அதிகாரம் verse 8. அதனுடைய 8ஆம் வசனத்தில் இதை பார்க்க முடிகிறது. We see that last part. அதனுடைய கடைசி பகுதி இப்படியே சொல்லுகிறது, And the king granted them to me according to the good hand of my God was upon me. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். Look into chapter 2 இரண்டாம் அதிகாரம் and verse 18 again. அதனுடைய 18ஆம் வசனம் திரும்பியும் There also it was written very clearly. அதிலும் எழுதப்பட்டிருக்கிறது, I told them the hand of my God which had been good upon me. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். You see the second evidence of Nehemiah's assurance, God of heaven will do it. பரலோகத்தின் தெய்வனானவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நெகேமியா கொண்டிருந்ததான இரண்டாவது நிச்சயிக்கப்பட்ட உறுதியை குறித்து பார்க்கிறோம். Say that good hand of the Lord is upon me. தெய்வனுடைய தயவுள்ள நற்கரம் என் மேல் இருக்கிறது. That means அப்படி என்றால் the good hand of the Lord made king so cooperative. தெய்வனுடைய நல்ல கரம், தயவுள்ள கரமானது ராஜா ஒத்துழைப்பதற்கான ஒரு கிரியை அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். And he look into verse 4. அதனுடைய 4ஆம் வசனத்தை பாருங்கள். When you see verse 4 to 8, 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால் those things it is mentioned there. அந்த வார்த்தைகள், இந்த காரியம் அதிலே சொல்லப்படுகிறது. Verse 4, அதனுடைய 4ஆம் வசனம், he asks a question, ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறார். and king said to me, அரசரினிடத்தில் இவ்வனமாய் சொல்லுகிறார், what is your request? உன்னுடையதான வேண்டுதல்கள் என்ன? A king supposed to be angry and putting him away. ஒரு அரசர்
தன்னுடைய வேலைக்காரன் மேல் கோபப்பட்டு அவனை தன்னுடைய வேலையிலிருந்து மாற்றக்கூடியதான நிலைமைக்கு பதிலாக he could have been suspicious about this Nehemiah. இந்த நெகேமியாவை குறித்து ஏன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவனை உதாசீனப்படுத்துவதற்கு பதிலாக He immediately asked the question, what is your request? ராஜா நெகேமியாவிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல்கள், உன்னுடைய விண்ணப்பம் என்ன? Look into that verse 4. அதனுடைய 4ஆம் வசனத்தை பாருங்கள். And immediately, so I prayed to the God of heaven. நான் அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. A quick prayer. ஒரு துரிதமான ஒரு ஜெபம் தான் An செய்கிறான். emergency prayer. ஒரு அவசர ஜெபத்தை தான் செய்கிறான். If you read chapter Nehemiah, book of Nehemiah, நெகேமியாவினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் many places this quick prayer is mentioned. அநேக இடங்களிலே இந்த அவசர துரித ஜெபம் செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். Chapter 2 verse 4. நெகேமியாவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And he says, I prayed. நான் ஜெபம் செய்தேன். And then chapter 4 verse 4. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். And there also he said that when I prayed to the Lord, have mercy on me. எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் செய்த ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும் என்று சொல்லி. And when you look into chapter 6, 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 2 verses I'll mention very clearly there. 2 வசனங்களை நான் அதிலே தெளிவாய் சொல்ல Chapter விரும்புகிறேன். 6 verse 9. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். And there also a quick prayer is there. இங்கும் ஒரு துரிதமான ஒரு ஜெபம் அங்கு செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். And then he says that one, now therefore, O God, strengthen my hands. That was a quick prayer. Strengthen தேவனே my hands. நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும் என்பது ஒரு துரிதமான ஒரு அவசரமான ஒரு ஜெபமாக இருந்தது. In chapter 6 verse 14, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். there also he prayed a quick prayer. அங்கும் ஒரு துரிதமான ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறார். Lord, remember Lord Jesus, have mercy on us, Lord. ஆண்டவரை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எங்கள் மேல் இரங்கும் என்று சொல்லி தான் ஜெபம் செய்கிறார். Chapter 13, 2 places the quick prayer was there. 13ஆம் அதிகாரத்திலே 2 இடங்களில் அந்த துரிதமான ஜெபத்தை பார்க்க முடிகிறது. Emergency prayer. ஒரு அவசர ஒரு ஜெபத்தை தான் செய்கிறார். Short prayer. ஒரு சுருக்கமான ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறார். And before answering to the king, அரசனிடத்தில் பதிலை சொல்லுவதற்கு முன்பதாக a quick prayer. ஒரு அவசர ஒரு ஜெபம் தனக்கு That இருந்தது. is a good lesson for you and me. உண்மையிலே உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா You இருக்கிறது. know who can achieve a great thing through this quick prayer? இந்த அவசர துரிதமான ஜெபத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடிய நபர்கள் யார் என்று தெரியுமா? Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். Those who diligently pray in private will be able to accomplish great things through that quick prayer. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரகசியமாய் ஜெபிக்கக்கூடியதான நபர்கள் தான் இந்த துரித ஜெபத்தினாலும் காரியங்களை கைகூட வரப்பண்ணுகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். That means அப்படி என்றால் your personal prayer, private prayer should be increased so that God will be able to answer and give you a right word in your quick prayer. உங்களுடையதான தனிப்பட்ட ஜெபம், உங்களுடையதான அந்தரங்கமாக இருக்கக்கூடியதான ஜெபம் நீங்கள் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே உங்களுடைய துரித ஜெபத்திற்கும் தேவன் பதில் அருளக்கூடியவராக இருப்பார். What about your personal prayer? Already I have been talking about. What about your personal altar? உங்களுடையதான தனிப்பட்டதான பலிபீடத்தை குறித்து ஏற்கனவே நான் இதற்கு முன்பதாய் உங்களோடு கூட பேசினேன். This lockdown we have studied that one, and Elijah repaired the altar of இந்த God. ஊரடங்கான நாட்களில் நாம் கற்றுக்கொண்டோம் எலியா தன்னுடையதான பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். How many of you repaired? I have no idea. எத்தனை பேர்கள் நீங்கள் உங்களுடையதான பலிபீடத்தை செப்பனிட்டு கொண்டீர்கள் என்று சொல்லி எனக்கு If தெரியாது. you have repaired and then your quick prayer in the place where it is needed, Lord, give me answer what I should. நீங்கள் அதை சரிப்படுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால் அவசரமாய் துரிதமாய் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது தேவன் அதற்கு தக்க பதிலை கொடுக்கக்கூடிய தேவனாய் அவர் I இருக்கிறார். don't want to listen about the philosophy of prayer. I wanted to listen about the personal experience of prayer in your life. ஜெபத்தினுடையதான தத்துவத்தை குறித்து நான் கேட்க விரும்புகிறதில்லை. ஜெபத்தினுடையதான அனுபவங்கள், உண்மையான தாக்கத்தினுடைய அனுபவத்தை நான் கேட்க In விரும்புகிறேன். your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே Nehemiah had the personal prayer. So immediately the quick prayer, emergency prayer were answered. நெகேமியாவுக்கு தனிப்பட்ட ஜெபம் இருந்தது. அதனால தான் அவனுடைய அவசரமான துரிதமான ஜெபத்திலே அவன் பதிலை துரிதமாய் Verse பெற்றுக்கொண்டான். 5 to 18. அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் If you வரைக்கும் read continuously, நாம் தொடர்ச்சியாய் நாம் அவைகளை வாசிப்போம் என்றால் whatever the things that Nehemiah asked, the Lord and the king sanctioned it. நெகேமியா கேட்டதான எல்லா காரியத்தையும் அங்கு அரசர் அவனுக்கு அனுகூலப்படுத்தினார்.
He asked for a letter. அவன் ஒரு கடிதத்தை அவன் கேட்டான். He asked for certain resources which is needed. தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சில ஆதாரங்கள் இந்த காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி தான் முன்வைக்கிறான். And he has sanctioned everything. எல்லாவற்றையும் அரசர் அவனுக்கு அனுகூலப்படுத்துகிறார். When you read these chapters and the book, it is written he was a governor, not an ordinary person. As a governor going to the land. அவன் ஆளுநராக அவன் தன்னுடைய தேசத்திற்கு அவன் You வருகிறான். know why? ஏன் என்று தெரியுமா? Why king grander? ஏன் அரசர் அதை அனுகூலப்படுத்தி அவனை Why அனுப்பினார்? he was in a high position? ஏன் அவன் அந்த உன்னதமான பதவியிலே தான் இருந்தான்? The good hand of the Lord was upon him. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் தங்கி இருந்தது. This morning, let me emphasize, my dear believers, very clearly. And if you wanted to be success in everything, let the good hand of the Lord may be upon your life. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய தயவுள்ள கரம் உடைய வாழ்விலே எப்பொழுதும் இருக்கட்டும். Ezra had that experience. எஸ்ராவுக்கும் அதே அணுகுமுறை அவனுக்கும் இருந்தது. Turn back to you just pages of that Bible, Ezra. எஸ்ராவினுடைய புத்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 7. எஸ்ராவினுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம். 3 places that particular word is mentioned. 3 இடங்களிலே அந்த முக்கியமான அந்த வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். Chapter 7. 7ஆம் அதிகாரம் Verse 6. அதனுடைய 6ஆம் வசனம். And it is written very clearly. மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. According to the hand of the Lord God upon him. அவனுடைய தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். Did you see that? God hand was upon him. அவனுடைய தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். Look into verse 9. அதனுடைய 9ஆம் வசனத்தை பாருங்கள். There also it is mentioned. இங்கு மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. According to the good hand of God was upon him. தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால். And so his journey was success and everything was success. அவனுடைய பிரயாணம் வெற்றியாக இருந்தது. அவன் செய்த எல்லா காரியங்களும் வெற்றியாகவே தான் இருந்தது. Look into verse 28. அதனுடைய 28ஆம் வசனம். There also it is very strong. இங்கும் மிக உறுதியாய் சொல்லப்படுகிறது. He extended mercy to me before the king and the counselors, before all the kings and mighty princes. So I was encouraged as the hand of the Lord my God was upon me. என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். You and me need to notice those verses very clearly. நீங்களும் நானும் இந்த வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். This hand of the Lord was blessing upon these people. இந்த தேவனுடைய தயவுள்ள கரமானது இந்த தலைவர்கள் மேல் ஆசீர்வாதமாக இருந்தது. When you read in Acts chapter 11, அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், and there that particular verse is mentioned. அங்கும் இவ்வண்ணமாய் அதே வார்த்தை ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். Acts chapter 11, அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 11ஆம் அதிகாரம் and in verse 21, அதனுடைய 21ஆம் வசனத்திலே in connection with the Antioch church, இங்கு அந்தியோக்கிய திருச்சபை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். and it says, மிக தெளிவாய் சொல்லுகிறது. verse 21, அதனுடைய 21ஆம் வசனம். and the hand of the Lord was with them, great number believed and turned to the Lord. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். Because of the martyrdom of Stephen, people has just gone scattered across இரத்த different places. சாட்சியாய் ஸ்தேவான் மரித்தது நிமித்தமாய் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். And they have gone to different places. The group of people came and established a church at Antioch. அப்படியாக ஒரு குழுவாய் வந்து அந்தியோக்கியாவிலே ஒரு சில குழுவாய் சபை ஆரம்பிக்கப்பட்டது. And then it is written there, the hand of the Lord was upon them, and the many people believed in the name of Jesus. எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். This morning let me emphasize and tell you very clearly, இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் இதை குறித்து நான் மையமாய் சொல்ல hand விரும்புகிறேன். of the Lord is a blessing, but it will be a burden if you continue to live in sin. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், பாபத்திலே வாலிபர்கள் என்று சொன்னால் அந்த கரம் உங்களுக்கு பாரமாய் இருக்கும். David said that word. தாவீது இந்த வார்த்தையை மிக தெளிவாய் தான் சொல்லுகிறார். The hand of the Lord was heavy upon me because I committed sin. நான் பாவம் செய்தது நிமித்தமாய் விளைவி நிமித்தமாய் தேவனுடைய கரம் என் மேல் பாரமாய் இருந்தது. Believers, let me tell you this morning very clearly. விசுவாசிகள் இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். And the hand of the Lord is for a blessing. தேவனுடைய கரம் ஆசீர்வாதத்திற்காக. But if you continue to live in sin, ஆனால் இன்னும் பாவத்திலே நாம்
நிலை கொண்டு இருப்போம் என்றால் it will be a burden. உண்மையிலே அவை நமக்கு பாரமாக There is இருக்கும். anybody who listened me this morning இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிற still யாராயிருந்தாலும் living in sin, இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் did not என்றால், mind about the word of God, இன்னும் தெய்வனுடைய வார்த்தையை குறித்து ஒருபோதும் எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பீர்கள் instead என்றால், of blessing, it will be a burden for your life. வசனங்கள் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது தண்டனைக்குரியதாகவே இருக்கும். Hand of the Lord was upon Nehemiah and he was a great blessing. That was an evidence say that God of heaven will do it. தெய்வனுடைய கரம் நெகமியாவின் மேல் இருந்தது, அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நெகமியாவால் சொல்ல முடிந்தது, பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று. Let me tell you one more very important lesson. இன்னொரு முக்கியமான பாடத்தையும் குறித்து நான் இங்கு சொல்ல நான் விரும்புகிறேன். Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். Nehemiah respected the king and sought to work within the line of authority. அதிகாரத்திற்கு உட்பட்டதான அதற்குள்ளாய் மாத்திரமே இருந்து அரசருடையதான கட்டளைக்கு மதிக்கக்கூடியதான ஒரு குணாதிசயம் இருந்தது. He respected the king. அரசரை அவன் உண்மையிலே மதிக்கக்கூடியவனாக இருந்தான். He sought to work according to the guidelines. அங்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வழிகாட்டுதலின் படிதான் தன்னுடைய வேலையை அவன் செயல்படுத்தினான். Many of us never listen what the authorities say. அநேகர் நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறதில்லை. We don't mind about the government and authority what they say. நமக்கு சொல்லுகிறதான அதிகாரமா இருக்கட்டும் இல்லை என்றால் அரசாங்கமா இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறதில்லை. It is true that we should obey God than man. நாம் மனிதர்கள் கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தெய்வனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது உண்மையான ஒரு சத்தியம், உண்மையான ஒரு காரியம். And that should be in your conscience every time. அது எப்பொழுது நம்முடைய நினைவாற்றலிலும் சிந்தையிலும் எப்பொழுதும் அவை இருக்க But வேண்டும். the government pass a rule, you are under that ஆனால் authority. ஒரு அரசாங்கம் நமக்கு ஒரு திட்டத்தை போடும் பொழுது நாம் அந்த ஒரு சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். Paul the apostle says that one in Romans chapter 13. ரோமர்கள் நிருபம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் விவரணமாய் சொல்லுகிறார். I don't have time to take the reference, but you can read and understand. நீங்கள் அதை வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். First Peter chapter 2 and First Peter in chapter 2, Peter says, and you should be under the authorities of the government. ஒன்று பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் பேதுரு விவரணமாய் சொல்லுகிறார், நீங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Nehemiah had the hand of the Lord was upon him. He did not just refuse to listen what the king has said. நெகமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த கரம் இருந்தும் கூட அரசர் சொன்னதான கட்டளையை ஒருபோதும் தான் மீற விரும்பவில்லை. As believers, it is our responsibility and duty that we should respect the authorities what they say. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் அதிகாரத்திற்கு உட்பட்டதான கொடுக்கப்பட்டதான காரியங்களை மதிக்கக்கூடியவர்களாய் கனப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். The lockdown is there, that is government authority. Let us listen. இப்பொழுது ஊரடங்கு போடப்பட்டு இருக்கிறது, அது அரசாங்கம் நமக்கு கொடுத்து இருக்கிறது, நாம் அதற்கு செவி கொடுப்போம். Many believers, many people make some excuse, try to break that one. அநேகர் நாம் சாக்குப்போக்குகளை சொல்லி அதை உடைத்து நாம் வெளியேற செல்ல நாம் விரும்புகிறோம். Respect the authorities, listen what they says, and that is if you are a child of God. நீங்களும் நானும் தெய்வனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் அதிகாரிகளிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதான சட்டங்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். Let the hand of the Lord may be upon you. தெய்வனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கட்டும். Two things I told you. 2 காரியங்கள் உங்களுக்கு முன்வைத்தேன். 3 evidences. In 2 I have told you how Nehemiah had a faith to wait. நெகேமியாவுக்கு காத்திருக்கக்கூடியதான ஒரு விசுவாசம் நெகேமியாவுக்கு இருந்தது. Number 2, இரண்டாவதாக the good hand of the Lord was upon him. தெய்வனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்தது. Number 3, மூன்றாவதாக the third one, he focused on the glory and greatness of the Lord. தெய்வனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அவன் நோக்கம் கொண்டிருந்தான். That is a very important verses. ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் அது. When you read verse 17 to 20, அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால், and he has just focused on the glory and the greatness of the Lord, not his genius ideas. தெய்வனுடைய மகத்துவத்தையும் மகிமையுமே அவன் நோக்கம் கொண்டிருந்தான்,
தனக்கு நேர்த்தியான சிந்தை இருக்கிறது என்று சொல்லி சுய சிந்தையை அவன் ஒருபோது நம்பி சார்ந்திருக்கவில்லை. When he called the people and explained those things, இந்த காரியங்களை ஜனங்களை அழைத்து தான் அதை குறித்து தன் வியாக்கியானம் செய்த போது, look into verse 18. அதனுடைய 18ஆம் வசனத்தை பார்ப்போம். And it is written very மிக clearly. தெளிவா இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And I told them the hand of my God which had been upon me. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதை நான் அவர்களோடு சொன்னபோது, And the king's words, and I have spoken to them. நான் அரசனுடையதான வார்த்தை அவர்களோடு கூட பேசினேன். You know what they have said it? அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? When he focused and the hand of the Lord was upon him, he focused on glory and the greatness of the Lord. All those who heard it, two things in that verse, they said it. Let us rise up and build. தேவனுடைய கரம் தேவனுடையதான செயல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், வாருங்கள் நாம் எழுந்து கட்டுவோம். Look into the second one. அதனுடைய இரண்டாவது காரியத்தை பாருங்கள். In last verse, then they set their hands to this good work. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். You see that verse very clearly? அந்த வார்த்தை மிக தெளிவாய் பார்க்கிறீர்களா? They said together, let us, and with one accord. அவர்கள் கூடி ஒன்றாய் சொன்னார்கள். Look into verse 20. அதனுடைய 20ஆம் வசனம். And he answered and said it. அங்கு நான் இவ்வண்ணமாய் மறுமொழியாய் God சொன்னேன், will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை நமக்கு செய்வார். Therefore we his servants will rise and build. அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். Did you see that one? The word it is used, we, us, let us do it. நாங்கள் நாம் எழுந்து அதை செய்வோம் என்கிறதான ஒரு செயல் அங்கு வருகிறது. They were united அவர்கள் ஒன்றாய் செயல்பட்டார்கள். with one accord. ஒரு மனதோடு கூட அவர் செயல்பட ஆரம்பித்தார்கள். And when you give glory and the greatness to the Lord, and there will be people always together holding your hand together to do a great task in your life. நீங்கள் தெய்வனோடு கூட இசைந்து செயல்வர்களாய் இருக்கும் பொழுது உங்களோடு கூட துணை நிற்பதற்கான ஜனங்களை தெய்வன் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். We need to work together. நாம் ஒன்றாய் நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க When we வேண்டும். say that let us pray together, let us pray together. நாம் ஒன்றாய் ஜெபம் செய்வோம் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாம் ஒன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் Let us இருப்போம். wait for the Lord and his direction, let us do that. தெய்வனுக்காய் காத்திருப்போம், அவருடைய நன்மைக்காய் காத்திருப்போம் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாம் காத்திருக்கக்கூடியவர்களாய் We இருப்போம். know that there are people who say, I am not going to listen this fellow. இந்த நபர் சொல்லுகிறதை நான் கேட்க போவதில்லை என்று சொல்லி நாம் Why ஒரு should I சிலர் mind இருக்கலாம். about him? நான் ஏன் அதை குறித்து நான் என்ன வேண்டும்? When we focus on the Lord and the work, people will join together to do great. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மோடு கூட சேர்ந்து தெய்வனை நோக்கக்கூடியவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். Another thought is there. இன்னொரு சிந்தையும் அதிலே பார்க்க முடியும். Their hope was in the Lord of heaven. அவர்களுடையதான நம்பிக்கை பரலோகத்தின் தெய்வன் மேல் இருந்தது. Their dependence was not in their ability. அவர்களுடையதான நம்பகத்தன்மை தங்களுடைய திறமையில் அவர்கள் ஒருபோதும் நம்பினவர்களாய் Their இருக்கவில்லை. dependence was not on the human resources. அவர்களுடையதான நம்பிக்கை மனிதர்களுடையதான ஆதாரத்தில் அவர்கள் வைக்கவில்லை. They did not have that we have a personal agenda. It is a genius idea. Let us do that. இது தனிப்பட்ட திட்டம், இந்த சிந்தை சுயமாய் நேர்த்தியாய் தோன்றின சிந்தை என்று சொல்லி ஒருபோதும் அவங்க சொல்லவில்லை. All their hope was, my God will do this. எல்லா நம்பிக்கையும் இதுவா இருந்தது, என் தெய்வன் காரியங்களை செய்வார் God என்பது. of heaven will do it. பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுக்கு அதை வாய்க்க Believers, செய்வார். let me tell you one thing very clearly. விசுவாசிகளே, ஒரு காரியத்தை தெளிவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். Obstacles, problems and difficult situation, part and parcel of our life, but we must have a confidence that God of heaven will do it. நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்கும், தப்பிதங்கள் இருக்கும், அதன் மத்தியிலும் கூட நாம் தெய்வனை விசுவாசத்தினாலே நோக்கி பார்க்கக்கூடியதான ஒரு செயல் நமக்கு எப்பொழுதும் அந்த உறுதி இருக்க வேண்டும். Look into chapter 1. 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். And verse 4. அதனுடைய 4ஆம் வசனம். What he did it. அவன் என்ன செய்தான்? I was fasting and praying before the God of heaven. Did you see that? நான் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. I fasted and prayed before the God of heaven. பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் உபவாசித்து மன்றாடி ஜெபித்தேன் என்று தான் சொல்லுகிறார். Look into chapter 1 verse 5 again. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். I said, I pray the Lord of heaven, the Lord of heaven. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, O Lord of heaven, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, O great and awesome God, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு you are a covenant
keeping God, Lord. ஆண்டவரே நீர் உடன்படிக்கையும் மகத்துவத்தையும் பயங்கரத்தையும் காக்கிற தெய்வனாய் This morning, இருக்கிறீர். let me emphasize again, believers. இந்த காலை நேரத்தில் விசுவாசிகளை திரும்பவும் நான் அதை குறித்து அழுத்தி சொல்லலாம் என்று You are விரும்புகிறேன். praying to a God of heaven who is living, able to do mighty things. உங்களுடைய வாழ்க்கையிலே பராக்கிரமான காரியங்களை செய்யக்கூடியதான ஒரு ஜீவனுள்ள தெய்வனை நீங்கள் நோக்கி கூப்பிடக்கூடிய விசுவாசிகளாய் நீங்கள் You இருக்கிறீர்கள். have a God of heaven who keep his covenant, is faithful in his word. தம்முடைய உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் உண்மையாய் காக்கிறதான தெய்வன் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். Look into chapter 2, இரண்டாம் அதிகாரம் verse 4. அதனுடைய 4ஆம் வசனம். As I have already told, ஏற்கனவே நான் சொன்ன வண்ணம், so I prayed to the God of heaven. அப்பொழுது நான் பரலோகத்தின் தெய்வனை நோக்கி ஜெபம் பண்ணி, This morning, let me emphasize, இந்த காலை நேரத்தில் நான் அதை அழுத்தி சொல்ல வேண்டும் என்று you have விரும்புகிறேன். no other name greater than the name of God of heaven to pray and call upon. பரலோகத்தினுடைய தெய்வனுடைய நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் உங்களுக்கு ஒன்றுமில்லை. In chapter 6 6ஆம் அதிகாரம் and in verse 16, அதனுடைய 16ஆம் வசனம், even the enemies realize God of heaven has done it. எதிராளிகளும் பகைஞர் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் இதை தெய்வன் செய்தார் என்று சொல்லி. In verse 15 it is written, அதனுடைய 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, the wall was finished on the 25th day of Elul in 52 days. அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டும் எல்லுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. Listen very carefully. மிக கவனமாய் கவனியுங்கள். Their ability could not build with 52 days. அவர்களுடைய தகுதியினாலே 52 நாட்களுக்குள்ளாய் அவர்களாலே கட்ட முடியாது. Then who did it? யார் அதை செய்தார்? God of heaven did it. பரலோகத்தின் தெய்வனானவர் அதை செய்தார். This is what I have been speaking, my dear believers. இதைத்தான் என்னுடைய விசுவாசிகளை நான் தொடர்ந்து பேசிக் கொண்டு And வருகிறேன். verse 16 it says, அதனுடைய 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, and it happened when all our enemies heard of it, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், and all the nation around us saw these things, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியாரான அனைவரும் கண்டபோதும், they were very disheartened in their own eyes, and they perceived that this work was done by our God. மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தெய்வனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். You know what the enemy says? இங்கு எதிராளிகள் என்ன சொல்லுகிறார்கள்? This work has done by the God of heaven. இந்த ஒரு கிரியையானது பரலோகத்தின் தெய்வனால் எங்களுக்கு செய்யப்பட்டது. Believers, if you விசுவாசிகளே, have that strong assurance in your life, your neighborhood, your countrymen, your fellow men who is working near to you, with you, will realize his God is greater than any other God. உங்களுக்கு அந்த உறுதி நிச்சயம் இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய அயலகத்தார், உங்களுடைய தேசத்தார், உங்களுடைய மக்கள் அறிந்து கொள்வார்கள் தேவனுடைய தயவுள்ள பராக்கிரமமான கரம் உங்களோடு கூட இருக்கிறது. Let that evidence may be proved in your life. அந்த ஒரு ஆதாரம் உடைய வாழ்விலே நிரூபிக்கக்கூடியதா இருக்கட்டும். This was done by the God of heaven. இது பரலோகத்தின் தெய்வனாலே செய்யப்பட்டது என்று சொல்லி சொல்லக்கூடியதா Wherever இருக்கட்டும். you are, நீங்க எங்க இருந்தாலும் whatever சரி, may be your உங்களுடைய condition, நிலைமை எதுவா இருந்தாலும் that you சரி, face any obstacle, நீங்கள் எந்த தடைகளை சந்தித்தாலும் any problem, சரி, எந்த நிலைமையில any தள்ளப்பட்டாலும், difficulties, எந்த கடினமான சூழ்நிலைக்கு any தள்ளப்பட்டாலும், sickness, எந்த வியாதியா any இருந்தாலும், kind of thing, எதுவா இருந்தாலும், have the confidence God of heaven will do great success for me. பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார் என்கிற ஒரு நிச்சயம் உறுதி நமக்கு இருக்கட்டும். When you look into the book of Daniel, தானியேலுடைய புத்தகத்தை நாம் பார்க்கும்போது, chapter 2 verse 28, தானியேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம், Daniel chapter 2 verse 28, தானியேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் you know வசனம். what Daniel said to the king? தானியேல் அரசனை பார்த்து என்ன சொன்னார்? And he said like this, தானியேல் இவ்வனமாய் அரசனை பார்த்து I சொல்லுகிறார், do not know how to interpret your dream, but a God of heaven who reveals the secret is there. உம்முடைய சொப்பனங்களை விளக்குவதற்கு எனக்கு தெரியவில்லை, ஆனால் மறைபொருளை வெளிப்படுத்துகிறது பரலோகத்தில் இருக்கிற தெய்வன் தாமே அதை He வெளிப்படுத்துகிறார். focused on the glory and the greatness of the Lord. தெய்வனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவர்கள் நோக்கம் In கொண்டிருந்தார்கள். the same chapter 2 அதே 2ஆம் அதிகாரத்திலே, and Daniel chapter 2 தானியேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் verse 44 it says, அதனுடைய 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, God of heaven will establish his kingdom. பரலோகத்தின் தெய்வன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை Listen very எழுப்பப்படுவார். carefully. மிக கவனமாய் God கவனியுங்கள். of heaven will establish the kingdom
which nobody will be able to break down. பரலோகத்தின் தெய்வனானவர் ஒரு அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பார். My dear friends, we have the great hope in our life. We have a king who is going to come back and he is going to take us and in his kingdom. நமக்கு வருகிறதான ஒரு தெய்வன் ஒருவர் இருக்கிறார். அவர் வருவார், நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாய் எடுத்து செல்லுகிறதான ஒரு தெய்வன், ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். He is going to come back. அவர் திரும்ப வர இருக்கிறார். My dear believers, understand that when all these things what is happening today in the world is a sign of his second coming is very very soon. இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த எல்லா நிலைமைகளும் சூழ்நிலைகளும் நமக்கு ஒரே செய்தி கொடுக்கிறது. அவர் வருவார், அவருடைய வருகை துரிதமாக இருக்கும் என்று. Seeing the situation and condition, let us not fear about anything. Let us rejoice together. My God is going to come back soon. என் தேவன் திரும்ப வருவார் என்கிறதான உறுதி நமக்கு நிச்சயம் நமக்கு இருக்கட்டும். சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோதும் திகைத்து நிற்க வேண்டாம். Let us renew our hope. நம்முடைய நம்பிக்கையை நாம் திரும்பவும் புதுப்பித்துக் This கொள்வோம். is an opportunity, lockdown, that we can sit and study the word of God, renew our faith and hope again and again. Even so, come Jesus Christ. ஆம் ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்தாலும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யவும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதான ஸ்லாக்கியத்தை தெய்வன் எப்பொழுது நமக்கு கொடுத்து வருகிறார். Let us not fear about what is happening. நடக்கிறதான நிலைமை குறித்து ஒருபோது நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் Hope இல்லை. in God. கர்த்தரில் நம்பிக்கை கொண்டிருப்போம். Wait for him. அவருக்காய் காத்திருப்போம். The good hand of the Lord will be upon you. தெய்வனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கும். Focus on the glory and the greatness of the Lord. தெய்வனுடைய மகத்துவத்தை மகிமையை மாத்திரமே நீங்கள் நோக்கி பாருங்கள். Let us have that confidence God of heaven will do. பரலோகத்தின் தெய்வனானவர் எனக்கு வாய்க்க செய்வார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு If you இருக்கட்டும். have that confidence, அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க your life வேண்டும். is success. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா Your இருக்கும். business is success. உங்களுடைய தொழில் வெற்றியா இருக்கும். Wherever you go, it will be success. நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றியை நீங்கள் The சுதந்திரிக்கிறவர்களாக surety இருப்பீர்கள். is that அந்த நிச்சயமான உறுதியான காரியத்தை தேவன் God கொடுக்கிறார். of heaven will do it. பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுக்கு செய்வார். Believers, விசுவாசிகளே, be strong. கர்த்தருக்குள்ளாய் திடமனதாக God இருங்கள். of heaven will do it. பரலோகத்தின் தெய்வனானவர் உங்களுக்கு I do not செய்வார். know whether you are discouraged, you are broken, but let me tell you, God of heaven will do it. நீங்கள் உடைந்து போய் இருக்கிறீர்களா, சிதைந்து போய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒரு காரியம் நிச்சயமாய் சொல்ல முடியும், பரலோகத்தின் தெய்வனானவர் உங்களுக்காய் காரியங்களை Let this செய்வார். new month keep on meditating, my God of heaven will do that. இந்த புதிய மாதத்திலே நாம் தியானிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். பரலோகத்தின் தெய்வனானவர் நமக்கு செய்வார். Prepare for the coming of the Lord Jesus. கர்த்தருடைய வருகைக்காய் நாம் நம்மை தொடர்ந்து Let me ask ஆயத்தப்படுத்துவோம். one question. ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்வைக்க Anybody who is விரும்புகிறேன். listening me this என்னை morning, கேட்கிறதான இந்த காலை நேரத்திலே நீங்கள் யாராயிருந்தாலும், if you are not sure that you will be in the kingdom of God if he comes, and then you believe in the name of Jesus Christ. தேவன் என்னை அழைக்க வரும் பொழுது நான் அவருடையதான வருகையிலே நான் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டேன் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் His kingdom is going to come. அவருடைய ராஜ்யம் வர He is இருக்கிறது. going to establish his kingdom. அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க இருக்கிறார். Will you be there in that kingdom? நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருப்பீர்களா? If not, இல்லை என்றால் believe in the name of Jesus. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், Lord, take me in your kingdom, forgive my sin, save me, Lord. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே நீர் எடுத்துக்கொள்ளுங்க, நீர் என்னை மீட்கிற தெய்வனாய் இருங்க. I want all those who are listening, wanted to see you should be in heaven. என்னை கேட்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் May the விரும்புகிறேன். Lord help us to understand. தேவன் தாமே இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி Let's close செய்யட்டும். our eyes and look to the Lord. நாம் இருந்த வண்ணமாய் தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we thank you for this morning. பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for bringing us together. எங்களை நீர் ஒன்றாய் கொண்டு வந்ததுக்கு உமக்கு Thank you for ஸ்தோத்திரம். all the believers in different houses and different places. ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய இடங்களிலும் குடியிருக்கிறதான ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கு உமக்கு Let ஸ்தோத்திரம். every one of them have a strong confidence, my God, God of heaven. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவ்வண்ணமாய் உறுதி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுக்கு செய்வார் என்கிறதான உறுதியை நீர் எங்களுக்கு தந்தரலங்க. Help that every believers may keep on remember that word and walk accordingly. ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த வார்த்தையை நினைவு கொண்டு நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let your good hand may be upon every believer. உம்முடைய தெய்வீக கரம் எங்கள் மேல் தங்கி Bless தாபரிப்பதாக. our going and coming. எங்களுடைய வருகையும் போக்கை நீர் ஆசீர்வதிங்க. All those who are still suffering with the various sickness, I ask you to touch and heal them. ஆண்டவரே, வியாதியினாலும் வருத்தத்திலும் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அந்த பாடுகளின் மத்தியிலும் நீ சுகத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Bless our land. எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless all our countrymen and all the leaders. எங்களுடைய தேசத்தினுடையதான ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளுங்க. Continuously lead us into victory. தொடர்ந்து எங்களை வெற்றிக்கு நேராய் எங்களை நடத்துங்க. Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you very much for sitting and listening. May God bless you. Continue in prayer and let us continue praying 7 a.m. to 8 a.m. every day, and also continue praying after this message. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சபையாராய் நம்முடைய ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.